அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 வெல்லப்போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரம்பா அல்லது ஹிலாரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உலகம் முழுவதுமே எழுந்திருக்கு. இன்னும் சில நாட்கள் அதற்கான பதில் தெரிய போகுது. இந்த பதிலில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. காரணம், உலகை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, உலகில் மிகப்பெரிய வலிமையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரமிக்க ஒரு தலைவராக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஹிலாரியா அல்லது ட்ரம்பா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் உலகம் முழுவதுமே கேட்டுட்ருக்கு, எதிரொலிச்சிட்ருக்கு. கருத்து கணிப்புகள் தொடர்ந்து மாறி மாறி வருது. ஹிலாரிக்கு பெரிய ஆதரவு இருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்ப் திடீர்னு வளர்ச்சி பெற்று நிற்கிறதையும் பார்க்க முடியுது. ஹிலாரி அரசு பணிகளில், அரசாட்சியில் ரொம்பவே அதிகமான அனுபவம் கொண்டவங்க. ஆனால் ட்ரம்ப் பிஸ்னஸில், தொழிலில் அதிகமான அனுபவம் கொண்டவர். அதே நேரத்தில் அதை வெற்றிகரமாக நடத்தியும் காட்டி இருக்கிறவர். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், இருவரும் இருதுருவ கட்சிகளை சேர்ந்தவங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த ரெண்டு பேர் குறித்தும், ஏன்னா ஒருத்தர் பெண் வேட்பாளர். அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய முற்போக்கான சமூகம்னு பார்க்கப்படுது. ஆனால் அந்த நாட்டில் இதுவரைக்கும் ஒரு பெண் அதிபர் கூட உருவாகாத ஒரு சூழல் இருக்குது. அதை ஹிலாரி மாற்றுவாங்களா? இல்லை ட்ரம்ப் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறவர், பல்வேறு விமர்சனங்களில் அவர் மேலே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அரசு பணிகளில், ஆட்சி பணிகளில் பெரிய அனுபவம் எதுவுமே இல்லாதவர், அவரை அந்த மக்கள் அதிபராக ஆக்குவாங்களா? இந்த ரெண்டு கேள்வி பெருசாக எழுது. இந்த ரெண்டு கேள்விக்கு பின்னணியில் இந்த ரெண்டு ஆளுமைகள் இருக்காங்க. இந்த ரெண்டு ஆளுமைகளை பற்றியும் நாம் அறிஞ்சு கொள்வது ரொம்ப அவசியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிலாரி கிளின்டன் மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் இதை தாண்டியும் ஒரு முதல் பெண்ணாக அமெரிக்காவினுடைய ஃபர்ஸ்ட் லேடியாகவும் இருந்திருக்காங்க. பில் கிளின்டனுடைய மனைவியாக வெள்ளை மாளிகையில் அதிகாரம் செலுத்தியிருக்காங்க. அதை தாண்டி ஒபாமாவினுடைய அந்த முதல் ஆட்சி காலகட்டத்தில் அவங்க ஒரு வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவங்க செனட் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இப்படி பல்வேறு தகவல்கள், பல்வேறு அனுபவங்கள் வாய்த்த ஒருவராக இருக்காங்க. அவங்களுடைய பல்வேறு தகவல்களை நம்ம அந்த தொகுப்புலையும் பார்த்துருந்தோம். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா மாகாணத்திலிருந்து நம்மிடையே ஒரு தமிழர் இணைங்கியிருக்காருங்க. முகில், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த இரண்டு வேட்பாளர்கள் ட்ரம்ப், ஹிலாரி, யார்கிட்ட ஈர்ப்பு அதிகமாக இருக்குது? உங்களுக்கு யார் மேலே அதிகமான ஈர்ப்பு இருக்குது? வணக்கம். இதுவரைக்கும் அமெரிக்கா தேர்தல், அதிபர் தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே ப்ரோ கன்சர்வேட்டிவ் வர்சஸ் ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு தான் அந்த ரெண்டு முனை போட்டி தான் இருக்கும். ப்ரோ கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்களோட அடிப்படை கொள்கை. அது எப்படி இருக்குன்னா, லெஸ் கவர்மெண்ட், லெஸ் டாக்ஸஸ், அதாவது அரசாங்க தலையீடு இல்லாத மாதிரி, வரி ஏய்ப்பு இல்லாமல், அதுக்கப்புறமா வலதுசாரி சிந்தனை கொண்டவங்களோட சிந்தனைக்கு ஏற்றவாறு இருக்கும். ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது ஜனநாயக கட்சியோட கொள்கை. இது எப்படின்னா, லெஃப்ட் விங், லிபரல், அப்புறம் மோர் கவர்மெண்ட், அதாவது அரசாங்க மானியங்கள் அதிகமாக மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி, இடதுசாரி சிந்தனை, அந்த மாதிரி சிந்தனை கொண்டவங்களுக்கு ஏற்றவாறு ஜனநாயக கட்சியோட கொள்கைகள் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் மட்டும் பார்க்கும்போது, ஹூ இஸ் கிரேட்டர் ஈவில், அதாவது யார் மக்களுக்கு மிகவும் தீங்கானவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இந்த ரெண்டு பேருக்குமே இருக்குது. ரெண்டு வேட்பாளர்களுமே அந்த அடுத்த வேட்பாளர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு, அவங்க மேலே இருக்கிற அந்த பயத்தை மூலதனமாக வைத்து தான் இந்த அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ட்ரம்ப்போட இமிக்ரேஷன் பாலிசி, டெரரிசம் பாலிசி, அப்புறம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க பாலியல் குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி ஹிலரி கிளின்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா, இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட, அந்த பெருமுதலாளிகளோட அவங்களுக்கு இருக்கிற மிக நெருக்கமான உறவு, அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த மின்னஞ்சல் குற்றச்சாட்டுகள், இமெயில் ஸ்கேண்டல்ஸ், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட அவங்க அந்த இமெயிலில் விக்கிலீக்ஸ் வெளியிட்ட இமெயில் மின்னஞ்சல்களில் அவங்க பெருமுதலாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராமிசஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சாதாரண பொதுமக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க, அப்போ அவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். இந்த மாதிரியான ட்ரம்ப் மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகளும் சரி, ஹில்லரி கிளின்டன் மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகளும் சரி, இதைத்தான் வைத்து ஒருவர் மேலே ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா, ஹில்லரி கிளின்டனும் இந்த இன்னைக்கு இந்த ஃப்ராக்கிங்
இன்னைக்கு நம்ம ஊர்ல மீத்தேன் பிரச்சனை வர்ற மாதிரி இங்கேயும் வந்து ஹைட்ராலிக் ஃப்ராக்கிங் மூலமா நிறைய பிரச்சனைகள் எழும்பிட்டு இருக்குது, இப்போதான் எழும்பிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க கெயில் திட்டம் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதோ அதே மாதிரி இங்கே வந்து டக்கோட்டா ஆக்சஸ் பைப்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஆதிக்குடி மக்கள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஹில்லரி கிளின்டன் ஆதரவாக தான் இருக்காங்க. இந்த செய்திகளும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப்போட இமிக்ரேஷன் பாலிசி இந்த லட்டினோ மக்களுக்கு வந்து மிகவும் அவங்க மேலே ஒரு வெறுப்பு அரசியலை வந்து உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் பேசுறது எல்லாமே வந்து நிறவெறி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவரோட தீவிரவாத கொள்கைகளே எப்படி இருக்குதுன்னா, இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள் அப்படின்னு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இஸ்லாமியர்கள் அவங்க செய்கிற எத்தனையுமே வந்து பதிவு பண்ணணும், அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும், ஒரு அதாவது எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ப்ரைவசியே பாதிக்கக்கூடிய பல திட்டங்கள்லாம் அவர் முன்வைக்கிறாரு. அதாவது இஸ்லாமியர்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து தீவிரவாதிகளாக வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக இப்போ என்ன ஹிலாரி கிளின்டனோட பிரச்சார திட்டம் எப்படி இருக்குதுன்னா, ட்ரம்ப் மேலே ஒரு பயத்தை மக்களுக்கு ஏற்படுத்துறது. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு முக்கியமான பிரச்சார திட்டம் எப்படி இருக்குதுன்னா, ஹிலரி கிளின்டன் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்துறது. பாருங்கள், அவளோட இமெயிலெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க இமெயிலில் அவங்க அந்த பெருமுதலாளிகளுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தெல்லாம் அவங்க நிறைவேற்றினாங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற மாதிரியான பிரச்சார உத்திகள் தான் இப்போ வந்து கையாளப்படுது. இது வரைக்கும் வந்து முகிலன், இப்போ 2 பேரும் வந்து ஒரு யார் கிரேட் ஈவில்ங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு தான் இவங்க வந்து பிரச்சாரம் இருக்குன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள், அதாவது கிரீன் பார்ட்டி வேட்பாளரோ அல்லது லிபரட்டரியன் வேட்பாளரோ இவங்களுக்கான ஆதரவு தானே பெருகிற சூழல் இருக்கணும். ஆனால் தொடர்ந்து இவங்க 2 பேர்த்துக்கான ஆதரவு தான் இருக்குது. ட்ரம்ப் அல்லது ஹிலாரி, குடியரசுக் கட்சி அல்லது ஜனநாயக கட்சி, இந்த ஒரு சூழலை தானே தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. இதுல எப்படின்னா, இந்த 2 கட்சிகள் தான் இது வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்குது. இந்த 2 கட்சிகளுமே இப்போ இங்க இருக்கிற மிகப்பெரிய பெருமுதலாளிகள், இன்க்ளூடிங் மீடியா கார்ப்பரேஷன், இவங்க எல்லாருமே எப்படின்னா, அவங்களோட லாபியிஸ்ட் வந்து ஜனநாயக கட்சியிலையுமே இருப்பாங்க, குடியரசுக் கட்சியிலையும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ஸில் பார்க்கும்போது இந்த 2 கட்சிக்குமே வந்து இந்த பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து நிதி அளிச்சிருப்பாங்க. ஆக இவங்க யார் வென்று வந்தாலும் இவங்களுக்கான ப்ராமிசஸை நிறைவேற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மீடியா ஜாயின்ட்ஸ் எப்பவுமே வந்து இந்த 2 கட்சிகளுக்கு தான் அவங்களோட ஆதரவை வழங்குவாங்க, அவங்களுக்கு தான் விளம்பரமும் செய்வாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு கெட்ட வாய்ப்பா அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இருக்குன்னா, இங்கே வந்து அதிபருக்கான அந்த விவாதம் நடைபெறுது இல்லையா, அதிபர் வேட்பாளருக்கான விவாதங்கள். அந்த விவாதங்கள்ல 15% வாக்கு விழுக்காடு இருந்தா தான் அவங்கள வந்து அவங்க அந்த விவாதங்களே அழைக்கப்படுறாங்க. எப்பவுமே வந்து இதனால வந்து ஜனநாயக கட்சிகளும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் வந்து பங்கு பெற நிலைமை வருது. நிறைய மக்கள்கிட்ட நானே வந்து கேட்குறேன், உங்களுக்கு வந்து இந்த வேட்பாளர் பசுமை கட்சி கிரீன் பார்ட்டி வேட்பாளர் பற்றி தெரியுமா, லிபர்டேரியன் கட்சி வேட்பாளரை பற்றி தெரியுமான்னா அவங்கள பற்றி தெரியாத ஒரு சூழ்நிலை கூட நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. சாதாரண மக்களுக்கு அப்படி ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்கிற விஷயம் கூட தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னா, அவங்கள பற்றி எந்த செய்தியும் வராமல், அந்த ஊடகங்கள் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வழங்காமல் இருக்கிறதுனால தான். அவங்களுக்கான முக்கியத்துவம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் மீடியா மட்டும்தான் கொடுக்குறாங்க. இங்கே அவங்க மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு விவாதம் நடத்துகிறாங்க, அவங்க மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் வேற யாருமே அவங்களுக்கான அந்த விளம்பரத்தையோ அவங்களுக்கான அந்த அடையாளத்தையோ கொடுக்காத நிலையில் வெகு மக்களுக்கு அவங்கள பற்றி தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த தேர்தலில் பார்க்கும்போது 4 முக்கியமான வேட்பாளர்கள், ஹிலரி கிளின்டன், ட்ரம்ப், அவங்க ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள். அதை தாண்டி லிபர்டேரியன் பார்ட்டியில் கேரி ஜான்சன் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. பசுமை கட்சி கிரீன் பார்ட்டியில் மருத்துவர் ஜில் ஸ்டைன் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. இதில் பார்க்கும்போது ஜில் ஸ்டைன் கிரீன் பார்ட்டி வேட்பாளர் அவங்களோட கொள்கைகள், அவங்க முன்வைக்கிற மாற்று திட்டங்கள்லாம் வந்து
மக்களுக்கு மிகவும் பயனுடையவை. உதாரணத்துக்கு நிச்சயமா, சொல்லப் போனோம்னா, நிச்சயமா, அவங்க நிச்சயமா மதிமகிழன். கிரீன் பார்ட்டியோட அந்த வேட்பாளர் ஏற்கனவே போட்டியும் விட்டுருக்காங்க. அவங்கள பத்தின அவங்களுடைய அந்த அவங்களுடைய உத்திகள், அவங்க என்ன மாரியான பிரச்சாரங்கள செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறத உங்கள்ட்ட கேட்கலாம். முன்னதா இன்னொரு நேயரும் நம்ம இடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து சிகாகோவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய லலித்குமார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேர்ல யார் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கு அமெரிக்க மக்களிடத்துல? நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு யாரிடத்தில் ஈர்ப்பு அதிகமா இருக்கு? வணக்கம். நான் இங்கே சிக்காகோவில் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஆம், ஹிலாரி கிளின்டன் மேலே தான் இங்கே ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டே இல்லாமல் வந்தவர். ஏன்னா அவரை பற்றி நிறைய அவர் பேசுகிறது எல்லாத்தையும் நான் பார்த்த வரைக்கும் வந்து மக்களுக்கு வந்து அவரை வந்து வேற மாதிரி ஈர்ப்பு தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்து பார்க்கக்கூடிய ஈர்ப்பு வந்து கம்மியாக இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ ஹிலாரி கிளின்டன் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அரசியலில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிஃபார்ம் பண்ணுறது இருக்கிறத நல்லது பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கேம்பெயினே வந்து டுகெதர் வி கேன் சக்சீட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு அவங்க மேலே இருக்கிறது வர்றதுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் இவரை என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பெரிய வால் கட்ட போகிறேன் அப்படின்றாரு. ஸோ அதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம் தெரியல. அவர் மோர் அண்ட் மோர் வந்து பிஸ்னஸ் வைஸ் அவரோட சொந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்கிறார். திடீர்னு வந்து நான் வந்து டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ண போறேன் அப்படின்றாரு. ஸோ அதனால என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்கும் அவ்வளவா ஒரு பெரிய ஃபியூச்சரை பத்தி தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இங்க தோணுது. நான் பேசின எங் கூட வேலை செய்யறவங்க கிட்ட வரைக்கும் பேசினது தெரிஞ்சது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இல்லாரிக்க தான் சொல்றாங்க. இங்க மேபி சிக்காகோல மற்ற இடத்துலயும் வந்து ஓவரால் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக் டு நெக் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால யார் வருவாங்கன்றத வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலமா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறையாக தான் இருக்கு. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறது எல்லாரையும் தான் எனக்கு தோன்றுறது. நிச்சயமா லலித்குமார். சிக்காகோவை பொறுத்தளவு சிக்காகோ மட்டுமல்ல, அந்த இல்லினாய்ஸ் மாகாணமே அது ஜனநாயக கட்சியினுடைய கோட்டையாக இருந்துட்டு இருக்கு கடந்த பல தேர்தல்களாக. அந்த மாகாணத்தில் இயல்பாகவே ஹிலாரிக்கு ஆதரவு அதிகமாக தான் இருக்கும். மதிமுகிலன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பேருக்குமான ஆதரவு தான் ஒரு அமெரிக்காவினுடைய வடக்கு பகுதியில் வந்து ஜனநாயக கட்சியும் அதனுடைய தெற்கு பகுதியில் குடியரசுக் கட்சிக்குமான ஆதரவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. அதை தாண்டி மூன்றாவதாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய நிலை என்ன? குறிப்பாக கிரீன் பார்ட்டியோட ஜில் ஸ்ட்ரெயின் அவங்க என்ன மாதிரியான பிரச்சார உத்திகள்லாம் வச்சிருக்கிறாங்க? நிச்சயமா. நீங்க சொன்னீங்கல்ல, வடக்கு பகுதிகளில் வந்து ஜனநாயக கட்சிக்கும் தெற்கு பகுதியில் குடியரசுக் கட்சிக்கும் இது ஏன் வந்ததுன்னா, வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு போர், சிவில் வார் அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. இந்த சிவில் வார் வடக்கில் இருக்கிற மாகாணங்களுக்கும் தெற்கில் அதாவது தெற்கு பகுதியில் இருக்கிற சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கன்ஃபெடரேட் ஸ்டேட்ஸுக்கும் நடந்த ஒரு ஒரு உள்நாட்டு போர் தான். இது எதனால நடந்ததுன்னா, கருப்பின மக்களை அடிமைகளாக வைத்துக்கொள்ளலாமா வேணாமா, இந்த தெற்கு மக்கள் பகுதியில் இருக்க மாகாணங்கள்லாம் விவசாயம் சார்ந்து தொழில் சார்ந்த வளர்ச்சிக்காக அவங்கள அடிமைகளாக வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. இந்த ஒரு விஷயத்துல அப்போ லிங்கன் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்த லிங்கன் தான் அதிபர். அவருக்கு ஆதரவா இருந்தது அந்த வடக்கு பகுதிகள். ஆனா இன்னைக்கு அது அப்படியே மாறி இருக்கே. இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. அது இன்னைக்கு பார்க்கணும்னா எப்பவுமே வந்து ரைட் விங் கன்சர்வேட்டிவ்ஸ், இவாஞ்சலிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாகவும், லிபரல் மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க எல்லாமே வந்து ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் நிலைமை மாறிடுச்சு. அதனால தான் இப்போ அந்த டிவைடு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, இந்த 4 வேட்பாளர்கள் நின்னாலும் ஏன் வந்து எப்போவுமே வந்து குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் தான் ஆதரவு இருக்குது இந்த தேர்தல் உட்பட அப்படின்னு கேட்டிங்க. இப்பயும் வந்து நிறைய பேர் இவங்களை ஆதரிக்கிற மக்கள் கூட என்ன பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை நாங்கள் இப்போ இந்த மாற்று வேட்பாளர்களுக்கு வாக்களிச்சுட்டா ட்ரம்ப் வெற்றி பெறுவாரோ அப்படின்னு ட்ரம்ப் மேலே அதிக பயம் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஹில்லரி கிளின்டனோட கொள்கைகள் அவங்கள உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு சிறு தொழில் செய்கிறவங்க அவங்க என்ன நினைப்பாங்க,
என்னை வந்து அதிக வரி போட்டால் என்னோட தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு ஆவரேஜ் ஒரு நடுத்தர வர்க்க ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் ஒரு தொழிலாளி என்ன நினைப்பாங்கன்னா, இந்த தொழில் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா நான் வேலை இல்லாமல் போயிடுவேன். அதாவது அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து வேலை இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களோட பயம் யார் மேலே இருக்குன்னா ஹில்லரி கிளின்டன் மேலே இருக்கும். ஏன்னா குளோபலைசேஷனுக்கு ஆதரவாகவும் பெருமுதலிகளோட ஆதரவெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆக மொத்தம் யார் மேலே அவங்களுக்கு பயம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மாற்று வேட்பாளர்கள் மேலே அவங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு வாக்களிச்சுட்டா வாக்குகள் பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவங்களுக்கு இங்கே லெஸ்ஸர் ஈவல் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. நிச்சயமா மதிமுகலன் தொடர்ந்து வரோம். லலித்குமார், சிகாகோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுடைய அமெரிக்க நண்பர்கள் உங்களுடைய அந்த சுற்றுப்புறத்தில் இருந்து 2 வேட்பாளர்கள் 2 பேர்த்து மேலேயும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஒருவர் மேலே வந்து அவங்களோட ஐஎஸ் ஃபண்டர்ஸ் தான் வந்து இவங்களுக்கும் ஃபண்ட் பண்ணுறாங்க ஹிலாரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜூலியன் அசாஞ்சே சொல்கிறாரு. விக்கிலீக்ஸில் அவங்கள பற்றின அந்த இமெயில் விவகாரம் வெளியாகுது. இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொருவர் இயல்பாகவே எல்லா பேச்சுகள்லையுமே ஏதாவது ஒரு சர்ச்சையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பல சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை தொடர்ச்சியாகவே பேசிக்கிட்டு இருக்கிறவர். இந்த 2 வேட்பாளர்களுடைய இந்த சர்ச்சைகளை எல்லாம் எப்படி பார்க்குறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இதை ரொம்ப எளிதாக எடுத்துகிட்டு போயிடுறாங்களா? எளிதா எடுத்துட்டு போறதுன்றதை விட இங்க வந்து அவங்க ட்ரம்ப்பை பத்தின எப்படி சொல்றதுன்னா அவங்களோட வியூவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட பழைய வீடியோக்கள் பழைய ஆடியோக்கள்லாம் வந்து பார்க்கும்போது இப்படி இருந்திருக்கிறாரே இவர் எப்படி வந்து பிரசிடென்ட் ஆக்குறது, எப்பயுமே வந்து பெண்களை தரக்குறைவா பேசுற மாதிரியும் அப்புறம் வந்து எல்லாமே அவருக்கு தான் தெரியும், கருப்பின மக்களை அடிமைப்படுத்துற மாதிரி வேலை செஞ்சவங்களுக்கு வந்து வேலையை வாங்கிட்டு காசு தராம உன் வேலை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதும் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் அவரை பத்தி தான் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த போது நடந்தது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ காமிச்சோம்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு பிரசிடென்டா வரணுமா அப்படின்ற வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கு எல்லாருக்கும். அதே நேரத்தில் இல்லாரிய மேடமை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இமெயில்ஸ் வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு இப்படி ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கவங்க வந்து சொந்த இமெயிலை வச்சுக்கிட்டு எல்லா இமெயில்ஸும் அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா, ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து இதெல்லாம் சரிப்படுமா, எப்படி அவங்க வந்து பிற்காலத்தில் பிரசிடென்ட் ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்களா அப்படின்ற மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ 2 பேருக்குமே வந்து லலித்குமார் 2 பேருக்குமே அந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் தான் இருக்குது. மதிமுகலன், இந்த 2 பேர்த்துக்குமே இப்படியான சர்ச்சைகள் இருக்கும் பொழுது எப்படியான ஒரு குழப்பமான நிலைக்கு வாக்காளர்கள் அங்கே தள்ளப்பட்டிருக்காங்க? மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால தான் வந்து பல மாகாணங்கள் வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து யாருக்கு ஆதரவாக யார் அந்த மாகாணத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து நவம்பர் 8ஆம் தேதி வரைக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கமாக எப்படி இருக்கும்னா சில மாகாணங்கள் வந்து எப்போவுமே வந்து குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாகவும் சில மாகாணங்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாகவும் இருக்கும். அந்த மாகாணங்களில் தேர்தலுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து ஒப்பீனியன் போல்ஸில் சொல்லிடுவாங்க இவங்க தான் வந்து வெற்றி பெற்று வருவாங்க அப்படின்னு தெரிய வந்துடும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பல மாகாணங்களோட முடிவுகள் எப்படி இருக்குன்னே வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. யார் வெற்றி பெறுவான்னே சொல்ல முடியல. மதிமுகலன், உங்களுடைய தகவல்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. லலித்குமார், உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. லலித்குமார் மற்றும் மதிமுகலன் சிகாகோ ஃப்ளோரிடாவிலிருந்து இணைஞ்சு அமெரிக்காவினுடைய உண்மை நிலையை, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை, நிறைய கருத்துக்களை சொன்னமைக்கு மிக்க நன்றி. அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. சொன்ன மாதிரி தான் இவங்க நம்முடைய தமிழர்கள் சொன்ன மாதிரி தான், அங்கே இருக்கிறவங்க சொன்ன மாதிரி தான், இது ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான். தேர்தல் அன்னைக்கு தெரிஞ்சிடும், முடிவு வரும்பொழுது தெரிஞ்சிடும் யார் அந்த அதிபர் என்று.